வணக்கம். ஸ்ரீ வாழை யூனிவர்ஸ் அன்பர்களுக்கு ராமேஸ்வரத்தில் ஏன் திலஹோமம் செய்ய வேண்டும், திலஹோமம் செய்யும் பூஜை முறைகளும், திலஹோமம் செய்வதனால் நம் வாழ்வில் ஏற்படும் நன்மைகளை பற்றியும் பார்க்க இருக்கிறோம். திலஹோமம் செய்ய முதலில் லட்சுமி நாராயணர், உமா மகேஸ்வரர், ரணபத்ரகாளி, காமதேனு, சனீஸ்வர், சர்பராஜர்கள், யம தர்மர், ஆண் உருவம், பெண் உருவம் என்று இவை அனைத்தும் வைத்து பூஜை செய்வோம். இதில் முதலில் மகா கணபதி பூஜையும், அப்புறம் சங்கல்ப பூஜையும், பின்பு யமதர்மராஜா பூஜையும் செய்வோம். இதன் பின்புதான் நம் வீட்டில் தந்தை வழியில் இறந்தவர்களுக்காக அவர்களை நினைத்தும், மற்றும் தாய் வீட்டு வழியில் இறந்தவர்கள் நினைத்தும் நம்ம பூஜைப்போம். மோட்சமடைய இந்த பித்ருதோஷம் நீக்கிறதுக்காக இந்த பூஜை செய்வோம். இதன் பின்பு லட்சுமி நாராயணர், ரணபத்ரகாளி, உமா மகேஸ்வர், காமதேனு, சனீஸ்வர் போன்ற மற்ற எல்லா தேவதைகளையும் அழைத்து பூஜை செய்து நம் அவர்களுக்கு மோட்சம் அளிப்பதற்காக பூஜை செய்யப்படுகிறது. இதில் 4 பிண்டங்கள் வைப்பார்கள். சரிங்களா? இந்த 4 பிண்டங்கள் ஏன் வைக்க வேண்டும் என்றால், ஸ்ரீராமர் அவரோட பாப சாபங்களை நீக்குவதற்காக 4 பிண்டங்கள் வைத்து நிவர்த்தி செய்து பின்பு ராஜ்யத்துக்கு சென்றுள்ளார். அதேபோல் தான் நம்மளும் 4 பிண்டங்கள் வைத்து பூஜை செய்து நம்ம முன்னோர்களுக்கு மோட்சம் அளிக்கிறோம். இதில் உங்கள் 7 தலைமுறை அல்ல 21 தலைமுறையில் இறந்தவர்களுக்கு மோட்சம் அடையாமலோ அல்லது உங்களை சபித்து கொண்டோ உங்களை வாழ விடாமல் வழி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இது மோட்சம் அளிக்கக்கூடியதாக இருக்கும். இப்போது இந்த பிண்டத்தை எடுத்துக்கொண்டு போய் நம்ம தனுஷ்கோடியில் கரைப்போம். சரிங்களா? அப்படி இந்த தனுஷ்கோடியில் கரைக்கும் போது முக்தி அடைத்து அவர்கள் மோட்சம் கிடைத்து செல்லக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். இதுதான் திலஹோமம் செய்யக்கூடிய ஒரு பூஜை முறை. இதை நான் மேலோட்டமாக கூறியுள்ளேன். இது மேலும் விவரமாக உங்களுக்கு அவர்கள் கூறுவார்கள். பின்பு நீங்கள் தனுஷ்கோடியில் கரைத்துவிட்டு பின்பு அக்னி தீர்த்தத்தில் நீராடுவீர்கள். அங்கே நீராடிட்டு பின்பு 22 தீர்த்தமான அந்த கோடி தீர்த்தத்திலையும் நீராடி விட்டு பின்பு உங்கள் அறைக்கு சென்று உடைகளை மாற்றிவிட்டு நீங்கள் போய் சுவாமியை தரிசனம் செய்வீர்கள். இதில் நீங்கள் யாசகர்களுக்கு அங்கே உணவும் உடையும் தர்மமாக கொடுக்கும் பொழுது இன்னும் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் அங்கே கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இந்த திலஹோமம் செய்துவிட்டு தானமும் தர்மமும் நீங்கள் அங்கே செய்ய வேண்டும் யாசகர்களுக்கு. அதை செய்வதன் மூலயமாக உங்கள் முன்னோர்கள் எவரேனும் அதன் வாயிலாக திருப்திப்படுவார்கள். இதையும் ஞாபகத்தில் மறக்காமல் செய்யுங்கள். இந்த ராமேஸ்வரத்தில் இந்த திலஹோமம் நம்ம செய்வதனால நம்ம வாழ்க்கையில் என்ன ஏற்படும்னால், பித்ருதோஷம் நீங்கி நம் வாழ்க்கையில் திருமண தடை இருந்தாலும், புத்திர பாக்கிய தடைகள் இருந்தாலும், ஆரோக்கிய குறைபாடு இருந்தாலும், மற்றும் இந்த தோஷம், முன் ஜென்ம பாப சர்வம், 21 தலைமுறை பிரச்சனைகள் எல்லாமே நம்மளுக்கு நீங்கி நம் வாழ்வில் சகல சௌபாகியங்களும், செல்வங்களும், தனங்களும், தானியங்களும் பெற்று சிறப்பாக வாழ முடியும். முக்கியமாக இந்த முன்னோர்கள் நம்மளுக்கு துணையாக இருப்பார்கள். இதனுடன் குலதெய்வம் நம்மளுக்கு துணையாக இருக்கும். இது மிகப்பெரிய ஒரு கவசம் மாதிரி நம்மளுக்கு. இவற்றை சரி செய்து கொள்வதனால்தான் நம்மளுக்கு இறைநிலையை உணர முடியும். சரிங்களா? உங்களுக்கு இறைநிலையில் தடை ஏற்படுது, இந்த யோக நிலையில் ஏற்படுற தடைக்கு எல்லாம் இதனால் தான் நிவர்த்தி செய்ய சொல்கிறோம். சரிங்களா? உங்கள் முன்னோர்கள் ஆசி தான் முதல், அதன் பின்பு இறைவன். அப்போது இந்த திலஹோமம் செய்து நம் முன்னோர்கள் மோட்சம் அடையாமல் இருந்தால் அவற்றை அடைய செய்து நம் இறைநிலைக்கும் நம்மளுக்கும் உள்ள தடைகளை நீக்கி நம்ம வாழ்க்கையில் எல்லா வளமும் பெறுவதற்காக தான் இந்த பதிவானது இடப்பட்டிருக்கு. இங்கே ராமேஸ்வரத்தில் உங்களுக்கு சிறப்பாக அதை நடத்தி வைக்க சிவா ஐயர் என இருப்பார். அவர் தொடர்பு கொள்ளும் நம்பரை இறுதியில் கொடுத்திருக்கேன். தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.